2015 நீங்கள் வாக்கு போட்டவங்க தான் எம்எல்ஏ, 2021 நீங்கள் வாக்கு செலுத்தினவங்க தான் மந்திரி. என்னமே செய்யல. 50 வருஷ சுதந்திர இந்தியாவில் இதுவரை வைகை தண்ணி வரல. மகால் கட்டி எங்க கணக்குகளை படுக்க போடல, ஒரு உதவியுமே செய்யல. அப்பவே ஒன்றும் செய்யலை. இப்போ என்ன பண்ண போறாங்க? நம்ம கூராங்கோட்டையிலேயே தண்ணி வசதி இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை. அப்போ அதை கடந்து வந்த நம்ம ஊருக்கு வெள்ளம்பலுக்கு மட்டும் அதெல்லாம் எப்படி இருந்துருங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. நீங்க கூடி கனவில் செய்த அரண்மனைக்கு காவலனாய் நான் என்றும் இருப்பேன் அம்மா. உரிமையின் சிகரமாக இருக்கக்கூடிய தம்பி ராம்குமார் பாண்டியன், இவர் ஜாதி மதத்துக்கு அப்பால் பட்ட சூப்பர் தங்கமான மாதிரி மற்றவங்க எல்லாம் வருவாங்க, ஓட்ட வாங்குவாங்க, போயிடுவாங்க. அவர் ஆயுஷ் எம்எல்ஏ வருவார். நமக்கு இதெல்லாம் செஞ்சிருக்காரு, அதனால நம்ம இந்த வட்டம் அந்த ஓட்டு போடணும் அப்படிங்கிற நம்பிக்கையை அவர் நமக்கு கொடுப்பாரு. அவரு பக்கத்துல முதல்துறையில டாக்டரா இருக்கிறதுனால நாங்க போய் கேட்கறதுக்கு வசதியா இருக்கு. இந்த மண்ணுக்கே சொந்தக்காரன் அவன் தாண்டா, இந்த மண்ணை ஆள வேண்டியவனே அவன் தாண்டா. உன்னோட காலடி குழப்பாகணும், ஓமல விழுப்புண் தழும்பாகணும். ஏர்வாடி பக்கம் போனோம்னா ஏர்வாடியிலையும் பார்த்தீங்கன்னா மந்திரிகளையும் பழைய எம்எல்ஏக்களையும் விரட்டி தான் அடிக்கிறாங்க. ஏன்னா மந்திரியா இருந்து ஒன்றும் செய்யலை, இன்னைக்கு மறுபடியும் ஓட்டு கேட்டு நீங்க வாரீங்களே அப்படின்னு சொல்லி. மிச்ச வேட்பாளர் இந்த ஓட்டு போடுறது மட்டும் வர்றாங்க, அதோட பார்க்க முடியாது. டெல்லியில் இருக்கம்ன்றாங்க, அங்கே இருக்கம்ன்றாங்க, ஆளையும் பார்க்க முடியாது. இவருண்டா நாங்கள் எப்பயும் பார்க்கலாம். அதனால ஒரு நம்பிக்கையில் ஓட்டு போட போகிறோம். ராம்குமார் வேட்பாளர் மீது மட்டும் உங்களுக்கு நம்பிக்கை எப்படி வந்து? அவர் நல்லா மக்களுக்கு செய்வாரு, எங்களுக்கு குடி தண்ணி கொண்டு வருவாரு, அதனால ஓட்டு போட போறோம். நாங்க இப்ப எதுக்கு இவருக்கு பின்னாடி நிக்கிறோம்டா? இவர் ஜெயிச்சு நம்ம சார்ந்த ஊர்ல உங்களுடைய தேவைகளை ஒண்ணா கணக்கிட்டு நிறைவேற்றுங்கிறது தான். பயன்படக்கூடிய விஷயங்கள்ல இந்த 2 பிரதானம்: கல்வி, விவசாயம். காசு பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாரு, அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டாரு. இப்ப கட்சி காசுக்குலாம் அவர் ஆசைப்பட மாட்டார். நல்லவர்கள் கூடும் போது நன்மைகளும் கூடி போகும். திமுக வேட்பாளர் பிரச்சாரம் 2ஆம் இடத்துல தான் ராம்குமார் வருவாரு, நமக்கு ராம்குமார் தான் போட்டின்னு சொன்னாரு. அதே கூடி கனவில் செய்த அரண்மனைக்கு